நான் எதுவும் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணியே அதுக்கப்புறம் போய் ஏத்துக்கிட்டாங்க. அண்ணி ஒண்ணும் இந்த மரியாதை அவங்களுக்காக வேணும்னு கேட்கல, சரியா? நீங்க வேண்டான்னு எதுக்கு சொன்னீங்க? அதுக்கு காரணம் இந்த கூட்டு குடும்பம் தானே. அது இனிமே தேவையில்லை. மாமா, என் புருஷனுக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துருங்க. நாங்க தனியா போய்க்கிறோம். ஏய், என்ன பார்வதி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சொத்தை பிரிக்கிறது சொந்தத்தை பிரிக்கிற மாதிரி. சொத்தை பிரிச்சா இந்த குடும்பமும் பிரிஞ்சு போய் சுக்கு நூறு ஆயிடும். இந்த சொத்து எதையும் பிரிக்க வேண்டாம். நீ இந்த மாதிரி எதையும் பேசாத. தயவு செஞ்சு சொல்றத கேளு. அம்மா, நீங்க என்னம்மா இவகிட்ட இறங்கி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்வதி, அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மேல இப்ப வரைக்கும் கை வைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ்வளவுதான். பேசாம வாயை மூடிட்டு உள்ள போ. முடியாது. ஏய், எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். மாமா, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லி ஆகணும். என் புருஷன் கௌரவமா இந்த ஊர்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சா, அவரு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா, சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. டேய், ஏய், வாங்க, இப்படி வாங்க. பொண்ணா கேளுங்க, இப்படி வாங்க. என்ன மாமா? என்னம்மா நீ? இந்த பார்வதி கேக்குறத பார்த்தா கண்டிப்பா சொத்தை பிரிச்சிருவா போல இருக்கே. இந்த சந்தர்ப்பத்தை நம்மளும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா விடக்கூடாது. அண்ணே, பார்வதி கேக்குறது தப்பா இருந்தாலும் அவ புருஷனுக்கு மரியாதையும் கௌரவமும் சொந்தத்துல இருக்கிற மாதிரி சொத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பாக்குறப்போ அவ புருஷனுக்காக வந்து கேக்குறது ஒன்னும் தப்பு இல்லைண்ணா. சொத்தை கொடுக்கறது தான் சரின்னு தோணுது. பத்மா, அம்மா என்ன பேசுறீங்க? சொத்த பிரிங்கன்னு அத்தை சொல்றது தப்பு இல்லையா? டேய், அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டே இருப்பா? அண்ணனுக்கு அப்புறம் சிவாவுக்கு பேரும் மரியாதையும் கிடைக்கணும்ல. அண்ணிதான் இப்ப அது இல்லன்னு ஆக்கிட்டாங்களே. பத்மா, நான் சிவாவுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்கலமா. நம்ம குடும்பம் எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நாங்க மட்டும் எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு நிக்கலாமாக்கா? மாமா, எல்லாத்துலயுமே நீங்க நீதி நியாயம் எல்லாம் பாக்குறவரு. எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்வீங்க நான் நம்புறேன். மாமா, இப்படி வாங்க. அண்ணா, அவ சொல்ற மாதிரி எதுவும் செய்ய வேணாண்ணே. எனக்கு இந்த சொத்து சோகம் பண காசு எதுவுமே வேணாண்ணே. உங்க தம்பியா, நீங்க போற எல்லா இடத்துக்கும் உங்க பின்னாடி உங்களோட நிழல் மாதிரி வந்தா எனக்கு அது போதும்ண்ணே. அவ சொல்றத கேட்டு நீங்க எதுவும் செய்யாதீங்கண்ணே. மச்சான், இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பார்வதி ஏதோ கோபத்துல பேசுது. நீங்க சொத்தைகளை பிரிக்க வேண்டாம் மச்சான். ஆமாண்ணே. வக்கீல் சார், யார் யாருக்கு என்னென்ன சொத்து வேணும்னு கேட்டு உயில் எழுதிருங்க. சொத்தை பிரிச்சிருங்க. ரகு, ஐயோ வேண்டாம்பா. அண்ணா, வேண்டாம் அண்ணா.
ஆமா மச்சான், நீங்க சொத்தையெல்லாம் பிரிக்க வேண்டாம் மச்சான். மாமா, இத்தனை வருஷமா உங்களால தான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். சொத்தெல்லாம் எதுவும் இப்ப பிரிக்க வேண்டாம் மாமா. நான் ரொம்ப நம்பினவங்களே என்னை ஏமாத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்காம முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ பண்ணட்டும். ரகு, குடும்பம் பிரிஞ்சிடுமேப்பா. எப்ப தன்னிச்சையா எல்லாரும் முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே குடும்பம் பிரிஞ்சிடுச்சுமா. இங்கிருந்த ஒற்றுமையும் போயிடுச்சு. வக்கீல் சார், நீங்க போய் எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு எழுதி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க சார், நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன் சார். ரகு, ஐயோ ஐயோ கடவுளே, எப்படி இருந்த நம்ம வீடு. ஊருக்கே முன்னுதாரணமா இருந்தது நம்ம குடும்பம். சொத்தை பிரிக்கிறாங்கன்ற விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா இத்தனை வருஷமா நாம கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாமே போயிடுமே. ரகுராம் குடும்பம் மாதிரி ஒத்துமையா இருக்கணும்னு பேசினவங்க எல்லாம் இனிமே ரகுராம் குடும்பம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல போறாங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனையை அடுக்கடுக்கா கொடுக்கிற? ஏய் எந்திரி எந்திரி, எந்திரின்னு சொல்லிட்டு இருக்க. எந்திரி. என்னடி உன் மனசுல என்ன பெரிய மகாராணி நினைப்பா? வெளியே நின்று பெருசா அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. அதுவும் அண்ணங்கிட்டயே சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேக்குற. நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தானே நான் கேட்டேன். ஏய் அத கேட்க நீ யாரி? நான் உங்க பொண்டாட்டி. மண்ணாங்கட்டி. நான் சொல்ற ஒரு வார்த்தையை கூட கேக்குறது இல்ல. இதுல பொண்டாட்டியா பொண்டாட்டி? வெளியே வச்ச அண்ணங்கிட்டே குரல வசதி பேசுற. சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேக்குற. வந்த கோவத்துக்கு உன்னை அப்படியே கொல்லுங்க. அதுதான் உங்க ஆசைனா என்ன கொல்றீங்க. இந்த பாரு, மரியாதையா வெளியில வந்து எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சொத்து எதுவும் வேணான்னு சொல்லு. வா 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 வா. என்னால முடியாது. நீங்க என்ன அடிச்சே கொன்னாலும் சரி, நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏண்டி, பார்வதி தான் சொத்து வேணும்னு நிக்கிறா, நீ அவளுக்கு ஒத்து ஊதுற? அவ கேட்டதுல ஒண்ணும் தப்பில்லையே, சரியாதான் கேட்டிருக்கா. மா, இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு. டேய், இப்ப நீ எதுக்கு பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? இப்பதான் இந்த வீட்ல உருப்படியா ஒரு விஷயம் நடக்குது. ஓ, அப்போ உனக்கும் சொத்தை பிரிச்சு வாங்கலாம்னு ஆசையா இருக்கு, அதானே? இது ஆசைன்னு சொல்ல முடியாது. நமக்கு சேர வேண்டியது நமக்கு வரணும், அததான் சொன்னேன். அப்ப பார்வதி வெறும் அம்புதான், நீ தாண்டி அவளை ஏவி விட்டுருக்க. நான் ஒன்னும் அவளை ஏவி விடல. ஆனா அவ கேட்டது சரிதானே? நம்மளும் எத்தனை நாள் இப்படி அண்ணன் தெய்வலயே இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நம்ம கையில சொத்து இருக்கணும்ல. அம்மா, நான் தான் இப்ப துணி கடையெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. ஏண்டா, அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதுமா? கையில பெரிய சொத்து இருந்தாதான்டா நமக்குன்னு மரியாதை இருக்கும். அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், நம்ம சொத்தை வாங்கிட்டு என்ன பிரிஞ்சா போக போறோம்? என் அண்ணன் பேர்ல இருக்கிற சொத்து என் பேர்ல இருக்க போகுது, அவ்வளவுதானே? எங்க தாத்தா அப்பான்னு எல்லாரும் சேர்த்து வச்சது, அதுல எனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமாமா, காலங்காலமா சொத்துல தான் உரிமை கேட்பீங்க. இதே உங்க அப்பா நிறைய கடனை விட்டுட்டு போயிருந்தா அதுல பங்கேத்துக்குவியா? நீ மாட்டல்ல. இப்ப என்ன, ரெண்டு பேரும் மாறி மாறி குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, சொத்து இருந்தாதான் நமக்கு மரியாதை இருக்கும். வேணாம் பார்வதி, என்ன மிருகமா மாத்திடாத. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. அண்ணங்கிட்ட வந்து சொத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லு. முடியாதுங்க. ஆயுசு முழுக்க உங்க அண்ணன் அண்ணி கையை எதிர்பார்த்து என்னால நிக்க முடியாது.
நம்ம அப்புக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட அவங்க முன்னாடி தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஆசைப்பட்டு ஒரு புடவை கூட என்னால வாங்க முடியல. இனிமேலும் என்னால இப்படி இருக்க முடியாது. நான் சொத்தை பிரிச்சு வாங்கியே தீருவேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு படி. நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு நான் சொத்தை பிரிச்சு எழுதி வாங்க தான் போறேன். உன்னால திருத்தவே முடியாதுடி. நான்லாம் கையெழுத்து போட மாட்டேமா. நான் சொன்னா போட மாட்டேன், ஆனா அண்ணன் சொன்னா கேப்பல்ல. அவர் சொல்லுவாரு, நீ போட்டுதான் ஆகணும். அம்மா நீங்க இருக்கீங்களே, போங்கம்மா. நாளைக்கு எப்படியாவது இந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும். நல்ல வேளை யாரும் இல்ல. ஏங்க பார்வதி தாங்க பண்றா. சொல்லு பார்வதி. மாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன். அவருடைய அண்ணன் சொத்தை பிரிக்க ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க. தவறு, உனக்கானத நீ தான் கேட்டு வாங்கணும். நாளைக்கு சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க. அப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என் புருஷன் வேற புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு மாமா. அதனால நீங்க நாளைக்கு இங்க வாங்க. உன் புருஷன் ஒரு பொழைக்க தெரியாதவன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கரெக்ட் டைமுக்கு நான் அங்க இருப்பேன். உனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் மிச்சம் இல்லாம வாங்கிடுவோம். சரிங்க மாமா. ஏங்க ரகுராம் வீட்டுல சொத்தை பிரிக்க போறாங்களாம். சபாஷ், சொத்தை பிரிக்கிறாங்களா? பிரிய போறது சொத்து மட்டும் இல்ல, அந்த குடும்பமும் தான். ஜானகி என்கிட்டயே சவால் விட்டான். இப்போ காதறி அழப் போற. உங்களுக்கு வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? அதுக்கு காரணம் இந்த கூட்டு குடும்பம் தானே. அது இனிமே தேவையில்லை. என் புருஷன் கௌரவமா இந்த ஊர்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சா, அவரு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா, சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. உங்க தம்பியா, நீங்க போற எல்லா இடத்துக்கும் உங்க பின்னாடி உங்களோட நிழல் மாதிரி வந்தா எனக்கு அது போதும்னே. அண்ணே, அவ புருஷனுக்கு மரியாதையும் கௌரவமும் சொந்தத்துல இருக்கிற மாதிரி சொத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பாக்குறப்போ அவ புருஷனுக்காக வந்து கேக்குறது ஒன்னும் தப்பில்லைண்ணே. அம்மா தாயே, இத்தனை வருஷம் ஒன்னா இருந்த குடும்பம் இந்த சொத்தால பிரிஞ்சிடக் கூடாது. என் குடும்பத்துக்கு ஒரு அவ பேர் வந்துடக்கூடாது. உன்னதான் அம்மா மலை போல நம்பி இருக்கேன். கை விட்டுறாத தாயே. எங்க எல்லாரையும் காப்பாத்து. சொல்லுங்க மாயா. ப்ளீஸ் சார், சொத்து எதையும் பிரிச்சு எழுத வேண்டாம். ஃபேமிலிக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுல எங்க சித்தி பார்வதி கோவமா இருக்காங்க. பெரியப்பாவும் முழு மனசோட சம்மதம் சொல்லல சார். அவங்க கேட்டாங்களேன்னு தான் பிரிச்சு எழுத சொல்லிருக்காரு. மாயா, இத நீங்க என்கிட்ட சொல்றதுல ஒரு யூஸுமே இல்ல. நான் ரகுராம் சாருக்கு லீகல் அட்வைசரா ஒர்க் பண்றேன். அவர் சொன்னா நான் செஞ்சுதான் ஆகணும். சார், இது பண்ணா
எங்க ஃபேமிலியே பிரிஞ்சிரும் சார். அது எனக்கும் புரியுது மாயா. இங்க பாருங்க, பார்வதி கிட்ட நானும் சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க பிரிச்சே ஆகணும்னு அடமெண்டா இருக்காங்க. நான் கூட சம்டைம்ஸ் சில லீகல் இஷ்யூஸ்லாம் வரும்போது சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சொத்தை லீகலா பிரிச்சு கொடுத்துறேன் சார். குடும்ப சொத்தை பிரிக்கிறதும் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணுதான் வக்கீல் சார். எந்த காரணத்துக்காகவும் எங்க சொத்து பிரியக்கூடாது, எங்க வீடும் பிரியக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை எங்க குடும்பத்துக்கு என்னைக்குமே வராது. என் மேல எல்லாரும் அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் அப்படி சொத்தை எழுதி தரலாம் கேட்க மாட்டாங்க. சொத்து விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை வக்கீல் சார். ஆனா இன்னைக்கு அவரே சொத்தை பிரிச்சு எழுத சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு வருத்தமா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருப்பாரு. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் சொல்லி அத நான் செய்யாம இருந்தா நல்லா இருக்காது. சார், இத ஸ்டாப் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா சார்? இல்ல மாயா, நாளைக்கு காலையில சொத்து பத்திரம் எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி ஆகணும். அவரோட நேரடி சொந்தமா இருக்கிற எல்லா வாரிசும் கையெழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சிடும். ஹலோ, யாருங்க? வணக்கங்க, நான் பத்மா, ரகுராம் அண்ணனோட தங்கச்சி. சொல்லுங்கம்மா. சார், சொத்து பத்திரத்தை எல்லாம் பிரிச்சு எழுதிட்டீங்களா? எழுதிட்டு தாமா இருக்கேன். ஏன் பங்கு பிரிக்கும் போது நாங்க இருக்கிற இந்த வீட்டை என் பேர்ல எழுதிருங்க. என்னம்மா சொல்றீங்க? அந்த வீட்டையா? ஆமா. இங்க பாருங்க, மத்த சொத்துல எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த வீடு என் பேருக்கு தான் வரணும். சரிங்க, நாளைக்கு நான் பத்திரம் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன். பண்ணிக்கலாம். அப்பாடா. உங்க அத்தை பத்மா தான் கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிற பெரிய வீட்டை அவங்க பேர்ல எழுத சொல்றாங்க. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்க. வக்கீல் சார், நான் பார்வதி பேசுறேன். சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் பேர்ல என்ன எழுதணும்? அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், சொல்லுங்க. அந்த பண்ணை வீட்டை எழுதிடுங்க. அப்புறம் மரக்கடை, தென்னந்தோப்பு, அப்புறம் அவினாசி ரோட்ல ஒரு நிலம் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் சேர்த்து எழுதிருங்க. அப்புறம் இப்போ நாங்க இருக்கிற இந்த வீட்டையும் என் புருஷன் பேர்ல எழுதிருங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு நான் கொண்டு வரமா? பேசிக்கலாம். ஆனா என்ன ஆனாலும் பண்ண வீட்டை எங்களுக்கு எழுதிருங்க. ம், சரிங்கம்மா. பார்வதி தான் பண்ணாங்க. பண்ண வீடு, மரக்கடை, தென்னந்தோப்புன்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெரிய வீடும் வேணுமா? நாளைக்கு எழுதும் போது அந்த வீட்டை கேட்டு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க குடும்பம் பிரிய கூடாதுன்னு பேசுறீங்க. ஆனா ரகுராம் சாரோட தங்கச்சி, தம்பி, பொண்டாட்டி எல்லாருமே சொத்தை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மொத்த குடும்பத்துக்காக யோசிக்கல, அவங்களுக்காகவும் அவங்க பசங்களுக்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா ரகுராம் சார் அப்படி கிடையாது. அவர் மனசு யாருக்கும் வராதுமா. சார், அந்த மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான்
நான் இவ்ளோ போராடுறேன். சார், இத நிறுத்த வழியே இல்லையா? வாரிசுங்க எல்லாரும் கையெழுத்து போட ரெடியா இருந்தா இதை நிறுத்தவே முடியாதுமா. என்ன ஜானகி, கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? ஆமா, உன் குடும்பங்கிற கப்பல் நாளைக்கு கவர போதில்ல? என்னமோ நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை எதுவும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சவாலா வெட்டிய ஜானகி. இப்போ உன் வீட்டுக்குள்ள சொத்து பிரிச்சு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்களே. ரகுராம் சார் பேர்ல இருக்கிற சொத்தை ஜானகி மேடம் பேர்ல எழுத சொல்லி தென்னந்தோப்ப சிவராம் பேர்லயும் மாந்தோப்ப பத்மா பேர்லயும் ஊருக்கு வெளியில இருக்கிற 40 ஏக்கர் நிலத்தையும் 3 பங்கா பிரிச்சிருக்கு. வக்கீல் சார், இவ்வளவு பெரிய வீட்டை யார் பேருக்கு எழுதுனீங்கன்னு நீங்க படிக்கவே இல்லை. அது பத்மா மேடம் பேர்ல தான் இருக்கு. அது எப்படி அவங்க பேர்ல வரும்? நியாயமா பார்த்தா என் சகல பேர்ல தானே வரணும். எது? தம்பிக்கும் பார்வதிக்கும் தான் இதெல்லாம் கொடுத்தாச்சுல்ல. இங்க பாருங்க அண்ணி, அந்த நிலத்தை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த வீடு எனக்கு வேணும்.